ஹலோ கைஸ், வெல்கம் பேக் பை சப்ஸ்டாரோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போதும் இந்த ரீஇன்கார்னேட் இன் அசாசின் இந்தியா ஜீனியஸ் ஸ்வார்ட்மேன் அப்படிங்கிற மாங்கால நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் போகிற நான் கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு புரியும். சரி, நம்ம ரொம்ப அளவுன்னு பேசியிருக்கேன். இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போவோம். அதான் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ப்ரீட்டை காட்டுது. அதான் நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரீட்டாக வந்து இருக்கும். அதை வந்து நம்ம காட்டிடுவோம். இந்த ஸ்ப்ரீட் வந்து நம்ம ஹீரோட பேசுகிறோம். உன்னோட கோபத்தை காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட சொல்லும்போது, நான் உன்னைய வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நம்ம ஹீரோ வந்து ப்ரொசஸ் பண்ணிக்கிறோம். நான் உன்னைய எடுத்துக்க போகிறேன், உடம்பு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட வந்து என்ன ஏன் உடம்பு எடுத்துக்க போறியா, எதுக்கு என்ன காரணம் ஏன் உடம்பு எடுத்துக்கிற அப்படிங்கும்போது, நீ உன்னோட பழி வாங்கின என்னங்களாம் நீ குறைச்சி வச்சிருக்க, அதை நீ வெளிக்காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட வந்து சொல்லுவோம். என்னோட பழி வாங்கின நானே பார்த்துக்குவேன், நீ எதுக்கு அதில் தலையிடுற வந்து அப்படின்னு நம்ம ஹீரோட இருக்கும். என்னன்னா நான் உன்னைய தான் ப்ரொசஸ் பண்ணி உன்னைய தான் இது பண்ணுவேன், நான் உன்ட்ட வந்து பேச்சுவார்த்தைக்கு வரல, உன்னை நான் ப்ரொசஸ் பண்ணி நான் உன்னைய நான் என்னோட கண்ட்ரோலில் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, உன்னோட கண்ட்ரோல் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருக்கும்போது, நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு விசித்திரமான ஒரு ஃபீலாக இருக்குது. அதான் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள வேறு என்னமோ ஒரு சக்தியானது. அதான் நம்ம ஹீரோ ஆனால் இப்போ அது குளிராக இருக்குது. அதாவது கோல்டன் எனர்ஜியாக இருக்குது. இந்த கோல்டன் எனர்ஜியை நம்ம ஹீரோனால இப்போதைக்கு தாக்கு பிடிக்க முடியல. என்ன பயப்படுறியா, உன்னோட கோவத்தை வெளிக்காட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்க நம்ம ஹீரோனால எல்லாரும் நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லை. அதோட இந்த கோல்டன் எனர்ஜி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து மேக்ஸிமம் உடம்பு பற்றாக்குறை இதுவாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஓவரால் கோல்டன் எனர்ஜி இருந்தாலும் நம்ம ஹீரோனால ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சிருக்கு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அதுக்கு வந்து ஒரு வார்த்தை ஒருத்தன் சொல்ல, அடுத்த சீனில் நம்ம ஹீரோட நம்ம ஃபேமிலி, அதாவது ஹீரோட ஃபேமிலி நினச்சிப்பா, அவள் அம்மா அப்புறம் சர்வன்ட் லேடி இவெல்லாம் நினச்சி பார்த்துருக்கு. அடுத்த சீனில் இந்த ஸ்பிரிட்டை நம்ம காட்டுறேன். இந்த ஸ்பிரிட்டானது நம்ம ஹீரோ வந்து இன்னும் கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இன்னும் வருஷம் பார்த்த நம்ம ஹீரோனால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஹீரோனால இந்த குளிரை தாக்க முடியல. என்னால் இதுக்கு மேலே தாக்க முடியும், இப்படியே போனால் என்னால் என் உடம்பு போயின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட அந்த நெருப்பு வயிறான், அதாவது அவனோட அந்த நெருப்பு சக்தியை யூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ இந்த நெருப்பு சக்தி ஓரளவு அந்த கோல்டன் எனர்ஜி வந்து கட்டுப்படுத்துகிறான் நம்ம ஹீரோ. இருந்தாலும் நம்ம அந்த ஸ்பிரிட்டானது நம்ம ஹீரோட உடனே நான் எப்படியும் ப்ரொசஸ் பண்ணி நான் கண்ட்ரோல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் இதில் கேட்க, என்னால் முடியாது நினைச்சிக்கியா, நீ ஒரு டீமன் கிளான்ல இருந்த ஒரு பெரிய ஸ்பிரிட்டாக இருந்தாலும் நீ இப்போ இங்கே என்கிட்ட தனியாக வந்து மாட்டிக்கிட்ட, நீ என்னையே கண்ட்ரோல் எடுக்க முடியும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதிர்ச்சி கேட்டுக்கிருக்கு. இப்படி கேட்டோன்னே அவனை அதுக்கு ஆதிரன் நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டே அந்த கத்திக்கிருக்க. அடுத்த சீனே அந்த ஸ்பிரிட்டானது நம்ம ஹீரோவோட ஹீரோவை சுற்றி வளையம் போட்டுருக்கு. சரி, உடனே நான் கண்ட்ரோல் இப்போதைக்கு எடுக்க முடியாது, ஆனால் கூடி சீக்கிரம் உடனே நான் கண்ட்ரோல் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு முன்னாடியே சொல்ல, அடுத்த சீனில் நம்ம ஹீரோட அதை ஒரு புக்கில் கட்டுறா. புக் எடுத்து அந்த ஃபயர் கட்டுறா. இந்த ஃபயர் எனர்ஜி வந்துக்கிட்டு நீ வச்சுக்கிட்டு என்னை கொண்டுடாம இருக்கிறியா, அது ஒன்றால் முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அடுத்த சீனில் நீ என்னதான் சொல்கிற முடிவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கும்போது, நான் உடனே கண்ட்ரோல் எடுத்துருவேன், கூடிய சீக்கிரம் உன்னோட அந்த பழிவாங்க எண்ணத்தை நான் அதிகப்படுத்தி உடனே கண்ட்ரோல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஒரு ரைட் ஹேண்ட் வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு இது மாதிரி நம்ம ஹீரோட ரைட் ஹேண்டில் உட்காந்துக்கிச்சு அந்த ஸ்பிரிட் ஆனது. இது என்னடா நம்ம கையில் வந்து இப்படி வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி நம்ம கையில் வந்து உட்காந்துக்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துக்கிருக்கேன். சரி, என்ன இருந்தாலும் பார்த்துக்குவோம் சொல்லிட்டு நான் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டேன். அடுத்த சீனில் நம்ம ஹீரோட ஃபேமிலியை தான் காட்டியிருக்கேன். நம்ம ஹீரோ பழசெல்லாம் நினச்சி போகலாம், நம்ம அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அவள் நான் இப்படியே நான் திரும்பி பழைய நினைப்பு கொண்டாடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா இன்ன வரைக்கும். அடுத்த சீனே நம்மளுக்கு இரவாகிடுச்சு. இரவாகி திரும்பி பகல் வருது. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து கிளம்புறேன். நான் ஹீரோ வந்து அம்மா நான் எந்திரிச்சிட்டேன், நான் கிளம்பி போகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கத்தி சொல்லிக்கிருக்கேன். இதை கேட்டு நம்ம ஹீரோட மேடு அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா பார்த்துக்கிருக்கா நம்ம ஹீரோவை, இவன் அதுக்குள்ளேயும் இப்படியே கிளம்பி போகிறானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா கொஞ்சம் இது ஒரு பாவப்பட்டு முடிஞ்ச மாதிரி பார்த்துருக்கு. இதே நம்ம சரண் லேடி பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறா சிவிலியா மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம லேடி சிவிலியா ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து தூரத்துலேருந்து தட்ட காமிச்சிட்டு அப்படி நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போகிறா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோடம் நம்ம ஹீரோ இப்படி நம்ம மயம் இப்படி தானே எடுத்து போகிறான்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா நம்ம ஹீரோட அம்மா. அடுத்த சீனே நம்ம ஹீரோட அம்மா வந்து நம்ம ஹீரோ வந்து கட்டிப்பிடிச்சி இங்கேருந்து வழி அனுப்பிச்சிடுவோம், அதாவது அகாடமிக்கு வழி அனுப்பிச்சிடுவோம் நம்ம ஹீரோட அம்மா. சரிம்மா நான் பார்த்து பத்திரமா போகிறேன், நான் சொன்னதை நான் மறக்க மாட்டேன், நான் அதெல்லாம் மீறி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா வந்து சொல்லியிருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தூரத்தில் நடந்து போகிறது வந்து இவ பார்த்துருக்கா. அடுத்த சீனில் நம்மளுக்கு அந்த அகாடமினே காட்டியிருக்கா. இது ஜாக்ராட் அகாடமி. இந்த அகாடமியில் ஒரு சில மாணவர் வந்து பயிற்சி பண்ணியிருப்பா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு சில பசங்க வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோ முன்னாடி தப்பாக பேசியிருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் என்ன இப்படி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு, நீங்கள் எஸ்கஸ் மீ, நீங்கள் பேசுகிறத எனக்கு தெரியுது, அதை எதுக்கு என் முதுகு பின்னால் வந்து பேசுகிறீங்க, அதை எனக்கு என் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து பேச வேண்டியது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவள்கிட்ட வந்து கேட்டுக்கிருக்க. நம்ம ஹீரோ எப்படி இவன் கேட்குற பார்த்து என்ன தைரியம் தான் எங்களோட வந்து பேசியிருப்ப, ஒரு அற்ப பிறவி நீ எங்களோட வந்து பேசுறியா, எங்கள் ஈக்குவலுக்கு வந்து நீ பேசுறியா, என்ன அற்ப பிறவினா, நானும் ஒரு நீ ராயல் நேபிலிட்டி வச்சிருக்க வந்தானே, நீ ராயல் நேபிலிட்டி வச்சிருந்தாலும் நீ ஒரு ஒதுக்கப்பட்டவன், நீ எதுக்கு எங்களோட வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு சண்டை அடிச்சுக்கிருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீ உனக்கு என்ன சண்டை பண்ண ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் இருக்க, நீ என்னதான் ராயல் நேபிலிட்டி நீனா இருந்தாலும் நானும் அதே இது ஈக்குவலாக தான் இருக்கேன், கொஞ்சம் பார்த்து பேச அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மாட்டுறா. அடுத்த சீன் நம்ம ஹீரோ வந்து இப்படி பேசியிருக்கா.
என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா வந்து கேட்டுருப்பாங்க. அடுத்த சீன்ல இவனை பிரசன்ட்ல இருக்க நம்ம ஹீரோ தான் இருக்கான். இவன் வந்து முறைச்சு பார்த்துன்னு இருக்க நம்ம ஹீரோவை, சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயிற்சியில் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, நீ ஒன்று ஒரு தோத்தாங்கொழி, நீ ஒன்றும் ஜெயிக்க போகிறவன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மட்டம் தட்டி பேசிக்கிருப்பா. இவன் இப்படி பேசிக்கிருக்க, என்ன இருந்தால் நீ ஒரு மறைமுக இதில் தான் இருக்க, நீ ஒன்றும் ராயல் நோபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம நெய்பர் வந்து கேட்டுருக்கா. என்னோட பேர் நெய்பர் பண்ணி நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுருக்கோம். சரி சண்டை அடிச்சுக்கோங்க, சரி வாங்க நம்மளோட பயிற்சி நீ தொடங்க போ அப்படின்னு சொல்லிக்கும்போது, யாரா இவன் திடீர்னு வந்து இப்படி பண்ணிக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கிட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா. இப்போதைக்கு எல்லாட்டையும் வந்து இப்படி பேசிக்கிருக்கு. அடுத்த சீனில் நம்ம நெய்பர் தான் இருக்கா. என்னப்பா இன்றைக்கி எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதான் ஒரு கண்டிஷன், நீங்கள் என்ன வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு நான் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் இதுவாக பேசி, என்னடா இவன் வில்லங்கமாக பேசுகிறான், ஒரு மாதிரியும் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன கண்காணிக்கிறானா, இவன்ட்டு காது ரெண்டையும் நான் அறுத்து போட்டுருவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு நினச்சிக்கிருக்க. அடுத்து சரி வாங்க இன்றைக்கான பயிற்சியை நம்ம தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயிற்சி இருக்கும் அனுப்புதா. சரி நீங்கள் ஒவ்வொருத்தர் சேவ்ஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லும்போது எல்லா பக்கம் ரன்னிங் ப்ராக்டிக்ஸ் தான் இப்போதைக்கு. இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஓடிக்கிருக்கு. அதாவது இந்த ஸ்பிரிட் வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வந்து என்ன உன்னோட பழியம் என்னத்தை கோவப்படுத்துவா, இன்னும் நீ கோவப்பட்டாதான் நீ நல்லா ஓட முடியும், நீ என்ன லாஸ்ட்டாக ஓடிக்கிருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கு இப்போ சாந்தாவனா இப்போ வெளியே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொக்கம் சொல்லியிருக்கேன். அடுத்த சீனில் வந்து இவ பேர் ப்ரூன் அடுத்து லூன், இவ 2 பேரும் ஒரு பிரின்சஸ் வகை சேர்ந்ததான். இவ வந்து முன்னிலை இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. இவ தான் திறமையாக இருப்பா போல இருக்குது, இவ எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் நினச்ச ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவ 2 பேரும் இவன் லான் தானே அப்படின்னு சொல்லி இவன் வந்து அதாவது பேரரசரோட தானே வாரிசு தானே அப்படின்னு சொல்லிக்கும்போது இவனை பற்றி பேசிக்கிறேன். இவன் என்ன ரொம்ப லோவாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிருக்க. அடுத்த சீன்லேயே நம்ம நெய்பர் அதாவது பயிற்சிப்பாளர் அவர் வந்து பார்த்துக்கிருக்கா நம்ம ஹீரோ இப்படியே இவன் என்ன லாஸ்ட்டாக இவ்வளோ பின்தங்கி ஓடிட்டு வந்துருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துக்கிருக்க. அதோட இவனோட வலிமை என்ன, இவனோட ஸ்ட்ரென்த் என்ன, அது என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி இவர் பார்த்துருக்கும்போது அடுத்த சீனில் பேரரசு கட்டிட்டு அடுத்த சீனில் ஒரு சிலர் நம்மகிட்ட அதாவது ஒரு 2 வலிமை இவ்வளோ நிர்ணயிக்க முடியாது, அதாவது ப்ரூன் அப்புறம் லோனுங்கிறவங்கள அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆச்சுனா இவனோட ஸ்ட்ரென்த் என்ன, இவனோட பேசிக் எபிலிட்டி என்ன, இதெல்லாம் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா என்னை விட ஒருத்தன் சிறந்தவனாக இருக்கான் இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் ஆடுறான். நம்ம ஹீரோ வந்து மூச்சு இறக்கி வந்து ஓடிக்கிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மூச்சு இறக்கி அந்த ஓடிக்கிருக்க. இங்கிட்ட நம்ம ஹீரோ நினச்சிக்க என்னால் முடியலை, நான் என் பசி கொடுமையில் நான் ஓனாயிட்டு வந்து தப்பிச்சு வந்தேன் என்னோட கடந்த காலத்தில், ஆனால் இப்போ என்னால் இப்போ என்ன பண்ண முடியும், அதே மாதிரி தான் வேகத்தில் ஓடுறேன், இப்போயே நான் நிரூபித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஓடிக்கிருக்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை வந்து அதாவது அந்த பயிற்சியாளர் பார்த்துக்கிருக்கா. இவன் என்ன இப்படி ஓடிக்கிருக்கான், நம்ம ஹீரோ வந்து மூச்சு இறக்கி நின்றுக்கிருக்கான். நம்மளால இதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது இவனோட ஸ்ட்ரென்த்து தான் என்ன, இவன் இவ்வளோ மோசமாக இருந்தாலும் இவனை இப்போ ஓடிக்கிட்டே இருக்கானா அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. இது ரொம்ப சுவாரஸ்யமாக போகும் பாருங்க. நம்ம ஹீரோ வந்து நீ பல்லு கடிச்சு ஓடிருக்கா. அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் அதாவது இப்போதைக்கு பத்தாது, அவர் வந்து பயிற்சி பண்ணுறதோட அவரோட இன்னும் மேஜிக் எபிலிட்டி ஏற்றினாதே அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நம்ம பேரஸ்டர் வந்து இப்போ சொல்லிக்கிருக்கா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து ஒரு மட்டன் நட்டி பேசினான். அவன் ஓடுறதும் கட்டிருக்கா. அதாவது அவன் வந்து அவனோட பவரை பயன்படுத்தி முன்னாடி ரன் பண்ண ஆரம்பிச்சான். ஏன்னா அவனோட பவர் வந்து விண்டா அடிச்ச மாதிரி தான், அந்த பவரை வச்சு உபயோகப்படுத்தி முன்னாடி ரன் பண்ணி ஓடிக்கிருக்கு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அதாவது லேடி லூனை கட்டிருக்கா, அவனும் ஓடிருக்கா. நம்ம ஹீரோ அவர் பின்னாடி வந்திருக்கா. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் எதிராக வேர்த்து நம்ம ஹீரோ வந்து ஓடி வந்துருக்கா. அடுத்த நம்ம லோனையும் காட்டிருக்கா. நம்ம லோனுக்கு அதே மாதிரி தான் வேர்த்து ஓடிக்கிருக்கா. நம்ம ஹீரோ எப்படியும் அவரோட முந்தி போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவரை புஷ் படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓடிக்கிருக்கா. இப்படி ஒரு 2 பேரும் மாற்றிக்கிட்டு இவன் யார் தான் இவன் என்ன இவ்வளோ ஓடுறான், இவன் எப்படி இன்னும் ஓட முடியுது அப்படின்னு சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட் பேசியிருக்கான். இவன் ரொம்ப சோர்வாக இருக்கான்னு தானே சொன்னாங்க. அதோட இவன் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கான், இவனுக்கு நோய் இருக்குன்னு தானே சொன்னாங்க, நான் அதை தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து அவன்கிட்ட வந்து இன்னொருத்தன் சொல்லிக்கிருக்க. நம்ம ஹீரோ இல்லை விடாமல் நம்ம ஹீரோ வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோனால் ஒரு நிறையா நிற்க முடியல. நம்ம ஹீரோ எனக்கு இந்த ஃபயர் எனக்கு இருக்கனால என்னால் ஓட முடியுது, இல்லைன்னா இன்ன வரைக்கும் என்னால் இவ்வளவுக்கு ஓட முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து அந்த ஸ்பிரிட்டானது நம்ம ஹீரோன்னு இன்னும் பொசஸ் பண்ணி நான் உன்னை கண்டிப்பாக கண்ட்ரோல் எடுப்பேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பொசஸ் பண்ண பார்க்க இதை விட்டா என்னை கண்ட்ரோல் எடுத்துரும், நான் எப்படியாவது இதை நிலைமையை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதோட நம்ம ஹீரோக்கு வந்து குளிர்காடு ஏறானது ரொம்ப இதுவாக பண்ணியிருக்கேன். நம்ம ஹீரோ முடியல. நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ கண்ணு மட்டுப்பட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ வந்து என்னால் முடியுமா என்ன தெரியலையே, எப்படி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொஞ்சம் வழியில தூச்சி நிற்க இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்துருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே வழியில் கத்திக்கிருக்கான், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கும் போது அவனை கண்ட்ரோல் எடுத்தே தீரண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது கண்ட்ரோல் எடுக்க வரும்போது நம்ம ஹீரோ வந்து இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு தள்ளாட எனக்கு மயக்கம் மாறுது, என்னால் என் கண்ணை முழிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் நம்ம ஹீரோ வந்து சுயநிலை இழக்கிற கண்டிஷனை வந்துருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு சில பேர்லாம் வண்டிட்டு அதே தயாரி படுத்துட்டா. ஒரு சில பேர் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து மூச்சு வாங்கி நின்றுருக்கு. என்ன ஆகுச்சு அப்படி இவன் எப்படி இன்ன வரைக்கும் ஓடி வந்தான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்த்து இன்னும் ஒரு நிமிஷம் நான் ஓடி இருந்தானே
என்னோட உயிரே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கா. அடுத்த சீனில் நம்ம லோன் கூட பண்ண வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கா. அடுத்த சீனில் அந்த ஸ்பிரிட் வந்து எதுக்கடா போய் நின்றுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவள் ஃபைனான்ஸ் இருக்கா. இது இல்லைன்னா நாங்கள் சத்தியமே நாளே எதுவும் முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து அந்த சிச்சுக்கு மேலே இருக்கா. இது என்ன இவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீ உன்னை நான் எந்த கண்ட்ரோலும் என்னை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ எதுக்கு என்னை கண்ட்ரோல் பண்ண வச்சுருக்க, இது ஒன்றால் முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்த சீனில் இன்றைக்கான டெஸ்ட் முடிஞ்சிச்சுப்பா. அடுத்த நாளைக்கான டெஸ்ட் ஆரம்பிப்போம். நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னது ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அதாவது உங்கள் ஒரு ஸ்டெப் கலந்து முன்னாடி சொல்லி ஓடுற மாதிரி சொன்னேன். என்னடா சொல்கிற இப்போ நீ சொன்னதாட நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மாதெல்லாம் கற்றுக்க. என்னதான் இருந்தாலும் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும், அதுதான் ரூல்ஸ். இதை மீறி நீங்கள் எதுவும் செய்யணும்னாலும் நீங்கள் அதுக்கு நேரடியாக பேரண்ட்ஸ்ட்டை விசாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்த சீனை நமக்கு தான் கட்டுறேன். அதாவது இன்ஸ்ட்ரக்டர் வந்து அதான் நீ நல்லா தான் இது பயிற்சி பண்ண, நான் சொல்கிற மாதிரி இன்னும் நீ பயிற்சி பண்ணால் இன்னும் நீ தேர்வை வந்து தேர்ச்சி பெறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் விட்டுறா நம்ம ஹீரோ. சரி அடுத்தான பயிற்சி நாளைக்கு தொடங்குவோம், இன்னையான பயிற்சி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இவரை இந்த இடத்துல வெளியே போகிறா. அடுத்த சீனே கடமை காட்டிட்டு அடுத்த சீனே ஒரு மலை பிரதேசமான ஒரு இடத்த காட்டியிருக்கா. அங்கேருந்து நமக்கு அதாவது நம்ம லீமர் வந்து நடந்ததுக்கா. என்ன என்னோட தூங்குற இடத்த வந்து வேறு யாராவது நிற்கிற மாதிரி இருக்குது. சரி என்னதான் நடந்துச்சு அதை சொல்ல மாதிரி சொல்லுங்க. நான் என்னதான் சொல்கிறது, உங்களுக்கு நீங்களே எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கு. அவர் வந்து சொல்லியிருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் பேரன் எப்படி இருக்கான் அப்படின்னு. உங்கள் பேரன் நல்லா தான் இருக்கான், ஆனால் அவனோட லிமிட்டை தாண்டி அவன் வேலை செய்கிறான். அதாவது அவன் லிமிட் இதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவன் லிமிட்டை தாண்டி அவன் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். அவன் அப்படி பயிற்சி பண்ணுறான். அவனை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்பட தேவை, அவன் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வேலை நீ பயிற்சி இருக்குன்னு ஆசைப்பட்டேன், அது கடைசி வரைக்கும் நீ பயிற்சி தான் இருப்ப அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லி இருக்க. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறார். இதோட இந்த எபிசோட முடியுது.